ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சிவிலுக்கு இசேவை ஐடிக்கான இன்டிகிரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இசேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே வந்து ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி மற்றும் இசேவை ஐடியா வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது சிஎஸ்சிவிலுக்கு இசேவை வந்து பார்த்தா இன்டகிரேட் ஆகணும் மாரி பல மாதமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இது குறித்து இப்போ ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் டிஎன்இஜி அண்ட் சிஎஸ்சி கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இன்டகிரேட்டட் டிரல் சேவா போர்ட்டல் அண்ட் நீடிஸ்டிக் போர்ட்டல் டு எனேபிள் த விஎல்எஸ் டு ஆக்சஸ் சர்வீஸ் அவைல் ஆன் போத் த போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்இஜி மற்றும் சிஎஸ்சி வந்து பார்த்தா ரெண்டு போர்ட்டலையுமே வந்து இன்டகிரேட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான எம்ஓஇ வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மிஸ்டர் பிரவீன் நாயர் ஐஏஎஸ் அவங்களும் வந்து சரி, அதுக்கப்புறம் ரமண சரஸ்வதி ஐஏஎஸ், அது மட்டும் இல்லாமல் ஜேடி பிரியா ஐஏஎஸ் அவங்க முன்னிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேஷன் காட் கம்ப்ளீட்டட் லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ இன்டகிரேஷன் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாங்க. போன ஃப்ரைடே வந்து பார்த்தா சிஎஸ்சி மற்றும் இசேவைக்கான ஒருங்கிணைப்பு சிங்கிள் விண்டோ லாகின் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. த சிங்கிள் சைன் ஆன் வில் என்ஷூர் தட் த விஎல்ஏ ஆஃப் போத் கவர்மெண்ட் சிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சி கவர்னன்ஸ். ஸோ உங்களுக்கான இசேவை மற்றும் சிஎஸ்சி ரெண்டையுமே வந்து பார்த்தா ஒர்க் ஆக போகுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 314 சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில். அதேமாரி சிஎஸ்சியில் இருக்க 800 சர்வீஸ் வந்து பார்த்தா இருக்குது. இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தா இப்போதைக்கு இசேவை மற்றும் சிஎஸ்சி போர்ட்டில் வந்து பார்த்தா இன்டகிரேட் வந்து பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃப்ரைடேவே. அது குறித்து எம்ஓ இன்னைக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இந்த போர்ட்டல் எப்போ லாகின் ஆக போகுதுன்னா மேபி நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போய் டேரெக்டாக சிஎஸ்சிலேருந்து இசேவைக்கு ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்சி வச்சிருக்க எல்லாருக்குமே அந்த இசேவை வந்து கிடைக்க போது சிங்கிள் விண்டோ லாகின் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி இசேவைக்கும் சிஎஸ்சி கிடைக்க மாட்டேது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்டு இருக்கீங்க சிஎஸ்சிக்கு இசேவை வருமானு. உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் வந்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு அல்லது நாளானைக்கு உங்களுக்கான இசேவை நீங்கள் டைரெக்டாகவே லாகின் பண்ணி இருக்கிற 800 சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.